அனைவருக்கும் வணக்கம். பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழை அப்படின்ற ஒரு விஷயத்தை கடவுள் உருவாக்க சொல்றாரு. அந்த உடன்படிக்கையின் பேழைக்குள்ள ஒரு சில விஷயங்கள் வைக்கப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாய், இறைவனின் தாய் கன்னிமரியாள் அவர்களை உடன்படிக்கை பேழை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. எதற்காக பழைய ஏற்பாட்டில் இறைவன் உடன்படிக்கை பேழை உருவாக்க சொன்னார், அதனுடைய பயன் என்ன, அது இறைவனுடைய திருப்பிரசனம் அப்படின்னு கூறப்படுது, அது எதற்காக அப்படின்றத பற்றியும், புதிய ஏற்பாட்டில் எப்படி அன்னை மரியாள் அவர்கள் உடன்படிக்கை பேழை என்று அழைக்கப்படுகின்றார் அப்படின்றத பற்றியும், இந்த ஒரு தவக்காலத்தில் நம்ம அதிலிருந்து கற்றுக்கக்கூடிய பாடமாக என்ன இருக்க போகுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட பேர் பிரிட்டோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கான காலகட்டத்தில் நமக்கு இறைவனுடைய பிரசன்னம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சில பேருக்கு இறைவார்த்தையை பார்ப்பதும் அதை படிப்பதும் இறைவனுடைய திருப்பிரசனத்தை ஞாபகப்படுத்தும். ஒரு சில பேர் ஜபமாலை போட்டுக்கொள்வது, இல்லைனா செயினில் சிலுவை அடையாளம் கொண்ட செயின்களை போடுவது, இல்லை மோதிரம் போடுவது, இல்லை வீடுகளில் இறைவனுடைய சுரூபம் இல்லை புகைப்படத்தை வைப்பது இறைவனுடைய பிரசன்னத்தை உணரச் செய்து, இறைவன் நம்மளுடைய இறைவன், நமக்காக மன்னித்து உயிர்த்து இறைவன் அப்படின்றத உணரச் செய்து, அவர் செய்த தியாகங்கள், மேலும் அவர் நமக்கு கற்பித்த பாடங்கள், அதன்படி நம்ம வாழ வேண்டும், இறைவனுக்கு கீழ்ப்பிடிந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்றது எல்லாமே அந்த ஒரு புகைப்படத்தை பார்க்கும்போதோ இல்லை அந்த ஒரு ஜபமாலை ஜெபிக்கும் போதோ அதை அணிந்து கொள்ளும் போது நமக்கு ஏற்படும். இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, அந்த ஒரு தனிப்பட்ட ஜபமாலைக்கோ அந்த ஒரு திருப்பணத்திற்கோ இருக்கக்கூடிய மகிமை என்பது இல்லாமல் அதில் இறைவனுடைய திருப்பிரசனம் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாரையுமே இன்னைக்கு கடவுள் ஏதோ ஒரு வகையில் நம்மளோட கூடவே இருக்காருப்பா. நமக்கு இறை நம்பிக்கை மனதளவில் இருக்குது தான், ஆனால் நம்மளோட இருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை, இறைவனுடைய பிரசன்னம் நம்மளோட இருக்குது அப்படின்ற நம்பிக்கையை சுரூபங்களும் ஜபமாலைகளும் புகைப்படங்களும் நமக்கு கொடுக்குது, ஒரு வகையில் கொடுக்குது. அது ஒரு நம்பிக்கையின் ஒரு வெளிப்பாடாக நம்ம வச்சுக்கலாம். இது போலவே அன்றைய காலகட்டத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு உடன்படிக்கை பேழை கடவுளுடைய பிரசன்னமாக இருக்க வேண்டும் என்ற தேவை இருந்தது. இதை அறிந்து கொண்ட கடவுள் அவர்களுக்கு உடன்படிக்கை பேழையை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. விடுதலை பயணம் 25ஆம் அதிகாரம் 10-11 வரை உள்ள இறைவசனங்கள். உடன்படிக்கை பேழை. சித்தி மரத்தால் அவர்கள் ஒரு பேழை செய்யட்டும். அதன் நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழம், உயரம் 1.5 முழமாக இருக்கட்டும். அதன் மேலெங்கும் பசும் பொன்னால் மூடுவாய், உள்ளும் புறமும் வைத்திடுவாய். அதை சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் பொறித்திடுவாய். இந்த ஒரு உடன்படிக்கை பேழைக்குள்ள 10 கட்டளைகள் இருக்கு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் மக்களுக்கு கடவுளால் வானத்திலிருந்து பொழியப்பட்ட மன்னா என்கிற உணவு இருக்கு. அதுக்கப்புறம் ஆரோனின் கோல், இது குருத்துவத்தை குறிக்கிறதா இருக்கு. இந்த 3 விஷயங்களும் இந்த ஒரு உடன்படிக்கை பேழைக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. உடன்படிக்கை பேழை பைபிளில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. எண்ணிக்கை நூல்கள் 11ஆம் அதிகாரம் 35ஆம் இறைவசனம். பேழை புறப்படும் போதெல்லாம் மோசே ஆண்டவரை எழுந்தருளும், உம் பகைவர் சிதறண்டு போகட்டும், உம்மை வெறுப்போர் உம் முன்னின்று ஓடி ஒளியட்டும் என்று கூறுவார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 13ஆம் இறைவசனம். உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை தூக்கி செல்லும் குருக்களின் காலடிகள் யோர்தான் நீரில் பட்டவுடன் அத்தண்ணீர் பிரிந்து போகும். மேற்பகுதியிலிருந்து ஓடி வரும் தண்ணீர் குவிலியாக நிற்கும் என்றார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் இறைவசனம். தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடி கொண்டிருந்தார். தாவீதும் இஸ்ரவேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். ஆண்டவரின் பேழை தாவீதின் நகரை அடைந்த போது சவுலின் மகள் மீகாள் பலகனி வழியாக பார்த்தால், அரசர் தாவீது ஆண்டவர் முன்பாக குதித்து ஆடிக்கொண்டிருப்பதை கண்டு அவர் தம் உள்ளத்தில் வெறுத்தாள். ஆண்டவரின் பேழை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள். தாவீது ஆண்டவர் முன் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். எரிபலியும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் தாவீது படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார். 1 அரசர்கள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் இறைவசனம். 2 கற்பலகைகளை தவிர வேறு ஒன்றும் பேழைக்குள் இல்லை. இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது ஆண்டவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட உறைவு மலையில் மோசே அதற்குள் வைத்தவை அவை. இப்படி உடன்படிக்கை பேழை ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இஸ்ரேல் மக்களால் பார்க்கப்பட்டது. ஏனென்றால் அது கடவுளுடைய திருப்பிரசன்னமாக இருந்தது. ஏன்னா
10 கட்டளைகள் இறைவனுடைய வார்த்தையை வந்து ஞாபகப்படுத்துது. மேலும் ஆரோனுடைய கோல் அவருக்கு குருத்துவத்தை வந்து ஞாபகப்படுத்துது. மன்னா விண்ணகத்திலிருந்து அவர்களை காப்பதற்காக பொழியப்பட்ட உணவு. ஆகையால் அந்த ஒரு உணர்வு அவர்களுக்கு உயிரை கொடுத்தது. ஸோ விண்ணகத்திலிருந்து எங்களை மீட்பதற்காகவும் எங்களை காப்பதற்காகவும் இறைவன் அருளிய உணவு அப்படின்றத வந்து உணர்த்துது. ஆகையால் இறைவன் நம்மளை வந்து பாதுகாக்கின்றார், நம்மோடு கூட இருக்கின்றார் அப்படின்றத இஸ்ரேல் மக்கள் ரொம்பவே உறுதியாக உணர்ந்து கொண்டு உடன்படிக்கையை பேரையே ரொம்பவே வந்து அக்கறையோடும் உண்மையான விசுவாசத்தோடும் பார்த்துட்டு வந்தாங்க. அது போலவே எல்லாராலையும் உடன்படிக்கை பேழையை தொட இயலாது. பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழைக்குள் ஆரோனின் கோல், 10 கட்டளைகள், மன்னா இவை 3 வந்து இருந்தது. இது இறைவனுடைய திருப்பிரசன்னமாக இருந்தது. புதிய ஏற்பாட்டில் புனித கன்னிமரியாள் அவர்கள் தான் புதிய உடன்படிக்கை பேழை. எப்படின்றத நம்ம பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனங்கள் 35. வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். அதனால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். இங்க பழைய ஏற்பாட்டில் வந்து இறை வார்த்தையாக கருதப்படக்கூடிய 10 கட்டளைகள். ஏன்னா அது இறைவனுடைய வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் வார்த்தையாம் கடவுள் மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். 10 கட்டளைகள் பழைய ஏற்பாட்டில் கடவுளினுடைய வார்த்தையாக இருந்தது. அந்த கடவுளின் வார்த்தை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே வார்த்தையாம் கடவுள், அன்றைக்கு வார்த்தையாக இருந்தார், இன்று மனோருவிடத்து நம்மிடையே குடிகொண்டிருக்கின்றார் என்பதை உணர்த்துகின்றது. அதுக்கப்புறமா கிறிஸ்து ஒருவரே வந்து தலைமை குருவாக இருக்கின்றார், அவர் ஒருவரே மத்தியஸ்தராக இருக்கின்றார் இறைவனுக்கும் மனிதர்களுக்கும். ஆகையால் அவர் ஒருவரே தலைமை குரு. அவருடைய வழிவந்த போப், பிஷப்ஸ், கர்தினால்ஸ், குருக்கள், பிரீஸ்ட் எல்லாருமே வந்து அவர்களுடைய பங்காளிகள். ஏனென்றால் குருத்துவத்தை அவர் அளித்திருக்கின்றார். ஆகையால் அவர்கள் அனைவருமே கிறிஸ்து இயேசுவினுடைய பங்காளிகளாக பார்க்கப்படுகின்றார்கள் குருத்துவ பணியில். பழைய ஏற்பாட்டில் ஆரோனின் போல் குருத்துவத்தை வந்து காமிச்சது. அதுக்கப்புறமா பழைய ஏற்பாட்டில் மன்னா அவர்களுக்கு வாழ்வளித்த உணவு. இங்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரே உயிருள்ள உணவாக இருக்கின்றார். அவரை உண்பவர் எவரும் சாகவே மாட்டார் என்பதை வந்து சொல்கின்றார். அவர்கள் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அவரை உண்ண வேண்டும். சிம்பிள், ஈஸியாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுது இல்லையா? இதுதாங்க. இதனால தான் அன்னை மரியாள் அவர்களை உடன்படிக்கை பேழை, புதிய உடன்படிக்கை பேழை என்று நாம் அழைக்கின்றோம். இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட தாவீது உடன்படிக்கை பேழையை பார்த்த உடனேயே தனது ஆடைகள் கலைந்து விழுவதை கூட அறியாமல் நடனமாடி மகிழ்ந்தார். அந்த அளவுக்கு அவர் வந்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு அவர் நடனமாடி உடன்படிக்கை பேழை பார்த்தோமே அக மகிழ்ச்சி அடைகிறார். அவருடைய மகிழ்ச்சிக்கு ஈடு இணையே இல்லைன்னு வந்து சொல்லலாம். இங்கே புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாளை பார்க்கும்போது அன்னை எலிசபெத் எப்படி சொல்கிறாங்க, என்னுடைய ஆண்டவரின் தாய் என்னிடத்தில் வர நான் யார்? உமது வாழ்த்துறை கேட்டதும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் இறைவனுடைய திருப்பிரசன்னத்தை பார்த்த தாவீது எப்படி நடனம் ஆடினாரு, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு. அதே போல இங்கே புதிய ஏற்பாட்டில் தூய ஆவியானவர் எலிசபெத்திடம் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு தூய ஆவியார் வந்து சொல்றாரு, என் ஆண்டவரின் தாய் என்னிடத்தில் வர நான் யார் என்று. இங்கே நம்ம உறுதியுடன் பார்க்கிறோம், அன்னை மரியாள் அவர்கள் புதிய உடன்படிக்கை பேழை, இறைவனை வார்த்தையாம் கடவுளை ஏந்தி அவருக்கு பிறப்பளித்த கன்னிமரியாள், புதிய உடன்படிக்கை பேழை. இன்னும் உடன்படிக்கை பேழை புனித கன்னிமரியாள் தான், புதிய உடன்படிக்கை பேழை புனித கன்னிமரியாள் தான் என்பதை வந்து உறுதியுடன் நமக்கு சொல்லக்கூடிய இன்னொரு இறைவசனம் வந்து இருக்கு. திருவெளிப்பாடு 11ஆம் அதிகாரம் 19ஆம் இறைவசனம். அப்பொழுது விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது, அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. மின்னலும் பேரிசலும் இடிமுழங்கமும் நிலநடுக்கமும் கனத்த கல்மழையும் உண்டாயின.
மேலும் அதை தொடர்ந்து 12ஆம் அதிகாரம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு கேளுங்க. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்று இருந்தார். பேறு கால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளம் தோன்றியது. இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் முற்றில் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையை கடவுளிடம் அவரது அரியணையை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்க பாம்போடு போர் தொடுத்தார்கள். அரக்க பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். அரக்க பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கு அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாது போயிற்று. அப்பெரிய அரக்க பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. அலகை என்று ஒரு சாத்தான் என்றும் அழைக்கப்பெற்ற அதுவே தொடக்கத்தில் தோன்றிய பாம்பு. உலகம் முழுவதையும் ஏமாற்றிய அது மண்ணுலகத்துக்கு தள்ளப்பட்டது. அதன் தூதர்களும் அதனுடன் வெளியே தள்ளப்பட்டார்கள். இந்த ஒரு வசனத்தை நம்ம படிக்கும்போது உறுதியாக நம்மளுக்கு தெரியுது, அன்னை மரியாள் அவர்கள் புதிய உடன்படிக்கை பேழை கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தவர். 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தவர். அந்த 12 விண்மீன்கள் 12 திருத்தூதர்களை வந்து குறிக்கின்றதாக இருக்கின்றது. மேலும் அரக்கப்பாம்பு குறித்து இங்கே இருக்குது. அரக்கப்பாம்பை வந்து எப்படி இவங்க வீழ்த்துறாங்க விண்ணகத்தில் அப்படின்றதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது உறுதியாக அன்னை மரியாள் அவர்கள் புதிய உடன்படிக்கை பேழை இறைவனுடைய திருப்பிரசனம் விண்ணக மன்னக அரசியாக அவர் இருக்கின்றார் என்பதை உறுதியுடன் நமக்கு காட்டுகின்றது. இதிலிருந்து இந்த ஒரு தவக்காலத்தில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் என்னவா இருக்குது? அன்னை மரியாள் அவர்களை நம்ம எந்த இடத்துல வச்சுருக்கோம்? பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அவர்கள் கொடுத்தார்கள் என்பதை நம்ம எல்லாருமே பைபிள் வசனங்கள் மூலமா பார்க்குறோம். புதிய உடன்படிக்கை பேழையாக அன்னை மரியாள் இறைவனை தனக்குள் தாங்கியவர், இறைவனுடைய முழுமையான பிரசன்னத்தை கொண்டிருந்தவர். ஏனென்றால் இறைவன் வந்து எல்லார்கிட்டையுமே வந்து பிரசன்னமாக இருக்கின்றார் என்பதை விட அன்னை மரியாளிடமிருந்து இறைவன் பிறந்தது ஒரு சிறப்பு இறைவனுடைய திட்டமாக இருக்குது. மீட்பின் திட்டத்திற்கு அன்னை மரியாள் அவர்கள் ஒரு முக்கிய பங்காற்றிருக்காங்க. நம்ம இறைவனோடு ஒன்றித்த ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்றால் அன்னை மரியாள் அவர்களினுடைய பரிந்துரையும் அன்னை மரியாள் அவர்களுடைய வாழ்க்கை முறை நம்மளுக்கு ரொம்பவே அவசியமாக தேவைப்படுகின்றது. ஏனென்றால் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்ததின் மூலமாக அவர் மீட்பின் திட்டத்தில் பெரும் பங்கை ஆற்றினார். இன்றைக்கு அன்னை மரியாள் அவர்களை இழிவுபடுத்துவது இறைவனை இழிவுபடுத்துவதற்கு சமம். ஏனென்றால் அன்னை மரியாள் அவர்கள் புதிய உடன்படிக்கை பேழை, இறைவனுடைய திருப்பிரசனம், இறைவனை தாங்கிய ஆலயம். மேலும் அன்னை மரியாள் அவர்களை சாதாரண பெண் என்று கூறுவதும் இறைவனுடைய இறைத்தன்மையை வந்து கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகையால் இதை எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் அன்னை மரியாள் அவர்கள் இறைவனுடைய தாய், நமது தாய், நமக்கு மீட்பு அருளிய தாய். நம்ம இறைவனை அடைவதற்கு அன்னை மரியாள் வழியாக செல்வதே ஒரு சிறந்த ஒரு வழி. அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபித்து புனித வாழ்க்கை வாழ்ந்து இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்து பாவத்தை விடுத்து நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்துவின் நாமம் இன்றும் போற்றப் பெறுவதாக. ஆமென்.